ஹலோ குட் ஈவினிங். ஒரு வழியாக அரிசியும் கோதுமையும் எடுத்துகிட்டு அரைக்க கிளம்பியாச்சு. ஷேர் ஆட்டோவில் போய் இறங்கியாச்சு. பக்கத்தில் இருக்க மிஷின் வந்து லீவு நாள் அடைச்சி வச்சுட்டாங்க. அடுத்து ஷேர் ஆட்டோ ஏறி அடுத்த மிஷின் போயாச்சு. அங்கே போய் கியூவில் வச்சாச்சு வாளி ரெண்டையும். ஒரு வழியாக திரும்ப அதே ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்தாச்சு. அரைச்சிட்டு வந்து அங்கே ஆற போட இடம் இல்லாததுனால வீட்டில் வந்து தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு அரிசி மாவையும் கோதுமாவையும் ஆற வச்சாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டப்பாவில் போட்டுட்டு அரிசி மாவை தனியாக அந்த இதுலேயும் கோதுமை மாவை தனியாக அந்த வாளிலையும் எடுத்து போட்டுட்டு காம்புக்கு இல்லாத பட்டை மிளகாய் எடுத்து 2 போட்டோம்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். தீர்ற வரைக்கும் மாவு இந்த ஒரு மாதத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அரிசி மாவு வச்சு கோதுமை மாவு வச்சு நமக்கு தேவையான பலகாரங்களை நம்ம செஞ்சுக்கலாம். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம். ஏதோ ஒரு இறக்குங்க அம்சம் ஒரு வெயில் வந்தது. இனி அடுத்தடுத்து நமக்கு வெயில் காலம்தான். ஆனாலும் இந்த நம்ம பிரயோஜனமாக்கணுமே.